அறிவோம் ஜோதிடம் பகுதியில தமிழ் ஜோதிடத்தை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இது பற்றி பேசுவதற்காக நம்ம அரங்கத்திற்கு வருகை தந்திருக்கிறார் தமிழ்நாட்டின் பிரபலமான ஜோதிட வல்லுநரான பட்டுக்கோட்டை ஆனந்தன் அவர்கள். முதலில் அவரை வரவேற்கலாம். வணக்கம். வணக்கம். சார், பரணி தரணி ஆளும்னு சொல்றாங்களே, எதனால சார் அப்படி சொல்றாங்க? பரணி நட்சத்திரம் மேசராசிமா. உதாரணம், பரணி நட்சத்திரத்தோட அதிபதினு எடுத்துக்கிட்டோம்னா சுக்கிர பகவான். அந்த ராசிக்குரியவர் அதிபதி செவ்வாய் பகவான். பொதுவாக செவ்வாய்க்குரிய குணங்கள் நம்ம சொல்ல போனோம்னா தைரியம், தன்னம்பிக்கை, போர்த்திறன், இதெல்லாம் செவ்வாயோட ஒரு காரகம். அதே போல் உங்களுக்கு நட்சத்திரத்தோட அதிபதியோட குணம் அப்படின்னா நேர்மை, தலைமை பண்பு, ஒரு செயலை எப்படி வியூகமாக வகுத்து அந்த செயலை வெற்றி பெற வைக்கலாம், இதெல்லாம் சுக்கிரனுக்குரிய ஒரு பண்பான ஒரு குணம். ஏன்னா அதெல்லாம் அவர் ஒரு குரு தான். அதனால் அந்த குருவுக்குரிய குணம்னு எடுத்தோம்னா அவரோட காலகட்டங்கள் அவ்வளோ நேர்த்தியாக, நீங்கள் அதில் அவரோட சுக்கிரநீதியை படித்தா கூட அந்த விஷயங்கள் தெரியும். ஒரு தொழிலாளி, ஒரு முதலாளி, எந்த அளவுக்கு அந்த தொழிலாளி முதலாளி நினைக்கணும், இதெல்லாம் அவ்வளோ தன்மையாக சொல்லியிருப்பார். அந்தளவுக்கு அவரோட ஒரு தலைமை பண்பு, ஒரு உச்சபட்சமான ஒரு நல்ல அற்புதமான பண்பு சுக்கிரனுக்குரிய பண்பு. பொதுவாகமா இந்த தலைமை பண்பும் இப்படி ஒரு சக்கர வியூகத்தை வகுக்கக்கூடிய ஒரு ஆற்றலும் அதே போல் ஒரு தைரியமும் ஒரு மனிதர்கிட்ட இருந்துச்சுன்னா அந்த மனிதர் என்ன சொல்லவா வேணும், அவங்க எந்த இடத்துக்கு போனாலும் அந்த இடம் வெற்றி தானே. அப்படி இருக்கக்கூடிய காலகட்டங்கள் உண்மையாகவே பரணி தரணியை மட்டும் ஆள்றது இல்லாமல் இந்த குணம் கொண்டவர்கள் சந்திர மண்டலம், செவ்வாய் மண்டலத்தை கூட ஆளலாம். அந்த அளவுக்கு உள்ள ஆற்றல். ஏதோ அன்றைய காலகட்டத்துக்கு இவங்கெல்லாம் போய் பார்க்காம வந்துட்டாங்க. இல்லைன்னா அப்பேற்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு மேலான ஒரு இடத்த வைக்கக்கூடியவங்கம்மா இந்த பரணித்தரக்காரங்க. இந்த பரணி அப்படின்னாவே தமிழ் சொல் மேலான இடம்னு அர்த்தம். நீங்கள் பார்த்தீங்கன்னா கிராம பழக்கங்கள் எல்லாம் அந்த ஏணி எடுத்து போட்டு பரணியில் உள்ள பொருளை எடுப்பா அப்படிம்பாங்க காலகட்டம். ஏன்னா அவங்களுக்கு பரணிங்கிறது எல்லாத்துக்கும் மேலான. இப்போ நம்ம சங்க இலக்கியங்களே சொல்லுவோம்ல, கலிங்கத்து பரணி, இந்த நூல்கள், பரணிங்கிறது பெரிய மேலான அப்படின்னு அர்த்தம். இந்த பரநட்சத்திரத்துக்கு நிறையா விதமான ஏகப்பட்ட விஷயங்கள் பேசலாம். உதாரணம், அந்த பரணி அப்படிங்கிறதோட தருணத்தில் பார்த்தோம்னா இந்த கார்த்திகை மாதத்துலலாம் பார்த்தோம்னா கார்த்திகை தீபத்துக்கு முதல் நாள் கூட இந்த பரணிக்கு தீபம் ஏற்றுவாங்க. பரணி தீபம் தான் ஏற்றுவாங்க. இந்த பரணி தீபம் எதனால் ஏற்றுறாங்க அப்படின்னா, அது போனோம்னா அது ஒரு புராணத்துக்கே போகணும். நீதியின் நேர்மையின் சின்னமாக திகழக்கூடிய யமதர்மராஜாவே அந்த தீபத்தன்னைக்கு ஏற்ற சொல்லுவார், பரணி தீபத்தன்னை. அதில் அவ்வளோ பெரிய ஒரு மேன்மையான விஷயங்கள் உள்ள இருக்குது. ஏன்னா அந்த காலகட்டங்களில் அந்த பரணி தீபம் அப்படிங்கிறது ஒரு தொன்று தொட்டு வந்தது காரணம், அந்த பரணித்தரத்துக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தது காரணம். அது பிறருடைய பாவத்தை கூட போக்க வல்லக்கூடிய அளவுக்கு ஒரு அற்புதமயமான நல்ல நட்சத்திரம் ஜாதகத்தில். அதே அமைப்புகளில் அவங்களுக்கு இன்னும் நிறைய விதமான ஒரு மிகப்பெரிய ஒரு தைரிய குணம், ஒரு மேன்மை குணம், இதெல்லாம் இவங்கள்ட்ட நிரம்பப்பட்டிருந்த நாள் மட்டும்தான் இவங்களுக்கு இந்த தரணி, அதாவது இந்த உலகத்தையே ஆளக்கூடிய அளவுக்கு அவங்கள்ட்ட ஒரு பெரிய வல்லமை இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே நம்ம முன்னோர்கள் இந்த அமைப்புக்கு மிகப்பெரிய முக்கியத்துவம் கொடுத்து வச்சாங்க. பொதுவாக அந்த பரணியில் ஒரு பெண் குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா உண்மையாகவே அந்த குடும்பம், அந்த பெண் வளர வளர நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமும் அந்த குடும்பம் மிகப்பெரிய நல்ல வளர்ச்சியை அடையும். இந்த பரணி அமைப்பில் பிறந்த ஒரு பெண் அவங்களுக்கு விஷயம் தெரிஞ்சு, விவரம் தெரிஞ்சு என்றைக்கு தீபம் ஏற்ற ஆரம்பிக்கிறாங்களோ அப்போலேருந்து அந்த குடும்பம் நல்ல விதமான உயர்கடாட்சிய வளர்ச்சியை ஏற்படுத்தும். அதுலேயும் இந்த பரணி நட்சத்திரத்தில் ஒரு ஆண்மகன் பிறந்தாலும் சரிதான், அவர் அந்த காலகட்டங்களில் அந்த பரணி அமைப்பில் பிறந்தவங்களெல்லாம் அவங்க கையால் தான் அந்த நாற்று விதை விடுறது இதெல்லாம். ஏன்னா அது விவசாயத்தில் மிகப்பெரிய விருத்தியத்தை அடையும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பொதுவாக அந்த பரணி அப்படின்னாமா தமிழ் சொல் அடுப்புன்னு பேர், அந்த ராசிக்குரிய குணம் நெருப்புன்னு பேர் காலகட்டம். பொதுவாகவே இந்த ரெண்டு பேரோட குணம் அப்படின்னா என்னென்ன, அடுப்பு நெருப்பெல்லாம் கொடுத்தோன்னா பிரகாசமயமான அப்படிங்கிற ஒரு பொருள்மா. நிச்சயம் ஒரு வாழ்க்கையில் ஒரு பிரகாசமயமான ஒரு வாழ்க்கையை வாழ்வாங்க. இந்த பரணி தரணி ஆளணும்னா உண்மையாகவே இந்த பரிநட்சத்திரத்தில் பிறந்தவங்களோட அமைப்புகளுக்கு மற்ற கிரக அனுகூலங்கள் எல்லாம் வலுப்பெறும் பட்சத்திலமா கண்டிப்பாக இந்த பரணியில் பிறந்தவங்க தரணி ஆளுவாக தான். இப்போ நம்ம உதாரணத்துக்கு எடுத்தோம்னா என்னங்க, பல பரணிக்கு இன்னும் ஒன்றுமே பண்ண முடியாமலாம் வாழ்கிறாங்களே அப்படின்னாமா, உதாரணத்துக்கு ராசி மொத்தம் ஒரு 12 ராசி. இதில் இந்தியாவுக்குள்ளே எடுத்தாலுமே ஒரு ராசியில் 12 கோடி பேர் இருப்பாங்க. ஒரு நட்சத்திரத்தில் எடுத்தோம் அப்படின்னா குறைச்சா 4 கோடி பேர் இருப்பாங்க. அப்போ அத்தனை பேரும் ஆள முடியுமா? இப்போ ஒரு பிரதமர் தான் நாட்டுக்கு இருக்க முடியும்.
அப்போ ஒரே நட்சத்திரம் பிறந்த அத்தனை 4 கோடி பேரும் பிரதமர்னா அது ஏற்றுக்க முடியாது. அந்த அமைப்புகளில் ஒரு நல்ல கிரக நிலைகள் வலுப்பெறும் பட்சத்தில் இவங்க மிகப்பெரிய அளவுக்கு ஜொலிப்பாங்கங்கிறதான் அற்புதமாக சொன்னாங்க. உண்மையாகவே இந்த குணங்கள்ங்கிறது எல்லாருக்குமே இருக்குமா. இந்த பரிநட்சத்திர மேசாய் உள்ளவர்களுக்கு எல்லாருக்கும் நல்ல அபரிதமான ஆற்றல் குணம் இருக்கும். அந்த ஆற்றலை வெளிப்படுத்துறதுக்கு பிரபஞ்சங்கள் நல்ல விதமான ஆகர்ஷண சக்திக்குரிய கிரகங்கள் நடக்கும்போது நிச்சயம் இதில் வந்து ஒரு மிகப்பெரிய நிலை அடைவாங்க. அதே மாதிரி பரணிக்கு எக்கச்சக்கமான பழமொழி உண்டு. பரணி பெய்தால் தரணி விளையும்னெல்லாம் சொன்னது தான் காலப்போக்கில் பரணி தரணி ஆளுங்கிறதெல்லாம் சொன்னது காலகட்டம். அந்தளவுக்கு பரணிமா ஒரு அற்புதமான நட்சத்திரம். அந்த பெண் வாழ்க்கையில் வந்து என்னென்னா ஒரு பெண்ணாக பிறந்து அந்த பெண் எந்த குடும்பத்தில் பிறந்தாலும் அது வந்து மிகப்பெரிய ஒரு மகாலட்சுமி பிறந்தான்னு நினைக்கலாம். இது இன்னொரு இடத்துல போய் வாக்கப்பட்டு போனால் அந்த மாமனார் வந்து எனக்கு வந்து மருமகள் அல்ல திருமகள்னு சொல்லி அவங்க மன நிம்மதியாக அவங்கள மனசுக்குள்ளே பாராட்டுற அளவுக்கு உள்ள ஒரு அற்புதமான நட்சத்திரம் இந்த பர் நட்சத்திரம். சார், நம்ம நிகழ்ச்சியின் மூலமாக நேயர்களுக்கு ரொம்ப தெளிவாக புரிய வச்சிருக்கீங்க சார். தொடர்ந்து நாம தமிழ் ஜோதிடம் பத்தி அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள்ல தொடர்ந்து பேசலாம். நன்றி. நன்றிம்மா.